என்னுடைய ஃபர்ஸ்ட் பவர் இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதீப். பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைன்னா இந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த படம் பிகினிங்லேருந்தே பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்தில் இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்னைக்கு வந்து டைரக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணுன்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைனில் வந்து லீக் ஆகிருக்கு. இதோடைய மொத்த வழியை, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஹெச் வினோத் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 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 மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டைரக்டரால் மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த டைரக்டர் வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ கனவுகளோடு அது எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் அ டைரக்டராக எனக்கு வந்து தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். பட் அங்கேருந்து அது நம்ம நினச்ச மாதிரி ஒன்று வராமல் அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது அது. ஸோ அதே மாதிரி இப்போ என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் கடைசியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால் நிறையா விஷுவல் எஃபெக்ட்ஸு அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை எனக்கு நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். டைமில் வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்றைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோன்னா 12:29க்கு வந்துடுறார். வழக்கம் போல் நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லையும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100% அவர் ஒரு டைரக்டர் தான். என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்கேருந்து வைட் க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறதுக்கு போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ இது இவ்வளோ தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவரோட அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ, நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா என் படத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கணும். இதுவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நான் அந்த சீக்வன்ஸ் எடுத்திருந்தா மேபி அது வேற மாதிரி இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரின்னும் போது எல்லாருமே ப்ளஸ் இந்த ஜாலியான படம், கலர்ஃபுல்லான படம்னா அது என்னமோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் அது என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எடுப்போன்ற மாதிரியுமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இதே ஒரு காட்டில் போய் ரொம்ப புழுதியில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி படம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி படமாகவும், ஃபாரின்லலாம் போய் எடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியான படமாகவும் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. எல்லா படம் எடுக்கிறதும் கஷ்டம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு நிகராக உயிருக்கே ஆபத்தார அளவுக்கான ஒரு சீக்வன்ஸாக தான் அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் டு 1.5 நிமிஷம் ஒரு மூச்சு வந்து தம் கட்டி வந்து நடிக்கணும். நைட்டு ஃபுல்லாமே அதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் நானும் ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு தடவை சரி ஓகே இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனேன். உயிருக்கு பயந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஆனால் அவ்வளோ தடவை பண்ணி காலையில் 5:30 6 மணி வரைக்குமே வந்து அந்த சீக்வன்ஸை அவர் பண்ணி முடிச்சுட்டு கூட ஏன் ப்ரோ என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ப்ரோ ஓகேவா கரெக்டாக வந்துச்சா எடுத்துக்கலாமா இன்னும் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது ஒரு ஆக்டராகவும் ஒரு டிரெக்டராகவும் அந்த இடத்துல வந்து அவர் என்னை ரொம்ப இந்த மாதிரி நிறையா நான் ரொம்ப என்னை லைஃப் டைமில் வந்து என்னால் மறக்க முடியாத நிறையா மொமெண்ட்ஸை வந்து எனக்கு பிரதீப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா மேபி இந்த படம் வந்து டிரெக்டட் பை வேற ஏதாவது ஒரு பேர் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமாக கூட ஓப்பன் ஆகிருக்கலாம், சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேருக்காக ஆடியன்ஸ் அந்த ஓப்பனிங்கை வந்து என்னதான் டிலேஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஓப்பனிங்க்கு அவ்வளோ அந்த ஃபேன்ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு.